ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு நாம யோகத்திலே மகேந்திரம் அல்லது ஐந்திரம் அப்படிங்கிற நாம யோகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன சார் நாம யோகம் அப்படின்னு கேட்குறீங்களா? பஞ்ச அங்கங்களிலே இந்த நாம யோகமும் ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பஞ்ச அங்கம் என்றால் என்ன? நாள், திதி, நட்சத்திரம், கரணம், நாம யோகம். பஞ்ச அங்கம் பஞ்ச அங்கம் பஞ்ச அங்கம் பஞ்சாங்கம் அப்படின்னு பஞ்சாங்கம்னு சொல்லிக்கிட்டே வாங்க, மருவி பஞ்சாங்கமாக மாறிவிடுகிறது. ஆக பஞ்ச அங்கங்களிலே ஒன்றுதான் நாம யோகம். எப்படி பஞ்ச அங்கத்திலே நட்சத்திரம் 27 சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை போலவே நாம யோகமும் 27 சொல்லப்பட்டிருக்கிறது. விஸ்கம்பத்தில் ஆரம்பித்து வைதிருதி வரையிலான 27 நாம யோகங்கள். நாம் 25 நாம யோகத்தை பார்த்து விட்டோம். இன்றைக்கு 26வது நாம யோகம் மகேந்திர நாம யோகம். மகேந்திரம் என்றால் என்ன? சிவன் வாழும் இடம் கைலாயம், அதாவது மகேந்திர மலை அப்படின்னே பொருள். மகேந்திரம் நாம யோகம் என்பது ஒரு சுப நாம யோகம். 27 நாம யோகங்களை சுப நாம யோகம், மத்திம நாம யோகம், அசுவ நாம யோகம் அப்படின்னு 9 பிரிச்சிருக்கிறாங்க. இதில் மகேந்திர நாம யோகம் சுப நாம யோகத்தை செய்யக்கூடியது, சுகங்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிடலாம். இந்த மகேந்திரம் நாம யோகத்தின் யோகியாக வரக்கூடியவர் ராகு பகவான். திருவாதிரை நட்சத்திர காலில் இருந்துட்டா இந்த மகேந்திர நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுத்து விடுவார். இதைத்தான் ராகுவை போல் கொடுப்பான் இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் அவயோகியாக வரக்கூடியவர் சுக்கராச்சாரியார், சுக்கர பகவான். போராட நட்சத்திர காலில் நின்றுட்டா யோகங்களை செய்வதில் தடுத்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம். ஆக ராகுவை போல் கொடுப்பார் இல்லை. ராகு யோகாதிபதி, அவயோகாதிபதி சுக்கிரன். அப்போ இவங்க திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரக்காரர்கள் லைஃப் பார்ட்னராகவும் உங்களுக்கு நண்பர்களாகவும் வந்தால் யோகத்தை செய்துவிடும். உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். ஒரு வேலையை சொன்னால் எல் என்று சொன்னால் எண்ணெயாக வந்து நிற்பார்கள் அப்படின்னு சொல்லிடலாம். ஆக ராகு நட்சத்திர காலில் அந்த நட்சத்திரம் நின்று விட்டால் யோகமோ யோகம். மாறாக சுக்கிர நட்சத்திர காலில் நின்றுட்டால், பரணி பூரம் போராட்டத்தில் நின்று விட்டால் உங்களுக்கு அவயோகத்தை செய்வதில் தயங்க மாட்டார். குடும்ப வாழ்க்கை வளத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். உதவி செய்வதில் இவர்கள் முதல் ஆளாக இருப்பார்கள். பெண்களிடம் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் யோகி ராகு, அவயோகி சுக்கிரன். இந்த ரெண்டு ஜாதகத்தில் சேர்ந்துட்டா கண்டிப்பாக காந்தர்வ கல்யாணம், லவ் பண்ணி தான் முடிப்பாங்க. அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. பிரிகிறது, அதாவது கருத்து வேறுபாடு வர்றது, போலீஸ் ஸ்டேஷன், நீதிமன்றம் போகிறது, இந்த மாதிரியெல்லாம் சுக்கிரன் ராகுவும் சேர்ந்தால் மகேந்திர யோகத்தில் பிறந்தவர்களுக்கு இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும். லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருவாங்க, 3 மாதத்தில் கருத்து வேறுபாடு வந்து பிரிந்து விடுவார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். சுக்கிரன் ராகுவின் சாரத்தில் நின்றால் அவயோகத்தை கொடுத்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம். சும்மா சொல்லலைங்க. முன்னோர்கள் எல்லாம், குருக்கள், ரிஷிகள், ஞானிகள், சாதுக்கள் எல்லாம் உனக்கு என்னப்பா சுக்கிரதசை நடக்குது அப்படிம்பாங்க. இங்கே மகேந்திர யோகத்தில் பிறந்துட்டா சுக்கிரன் வான்னு செய்ய மாட்டார். பூரா கீழே போட்டு குழியை பறித்து குழிக்குள்ளே தள்ளிடுவார். சுக்கிரன் அவயோகத்தை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார் அப்படின்னே சொல்லிடலாம். எனக்கு சுக்கிரதசை நடக்குது, எனக்கு சுக்கிரதசை நடக்குது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். யோகத்தை கொடுக்கணும்ல, யோகத்தை கொடுப்பதில் அறவே பின்தங்கி விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம். அந்த காலத்தில் சும்மா சித்தர்கள்லாம் சொல்லலைங்க. சித்தர்கள் வாக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அப்படிம்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம வாக்கு வாங்கி நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டா நலமாக இருக்கலாம்.
தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்காயுஸ் பவ அப்படின்ட்டு அவங்க வாழ்த்தணும். வாழ்த்தும் பொழுது சித்தர்கள் வாயால் வாழ்த்து பெற்றால் நாம் நல்லா வாழலாம், அதிர்ஷ்டத்தை பெறலாம் அப்படின்னே சொல்லிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அந்த மகேந்திர யோகத்தில் பிறந்தவர்கள் மாய மந்திரங்களை கற்றவர்களாக இருப்பார்கள். அந்த மாய மந்திரங்களை நல்ல வழிக்கு பயன்படுத்தினால் நல்லது நடக்கும், தீய வழிக்கு பயன்படுத்தினால் தீயவைகள் தான் நடக்கும். இவரும் ஆரம்பத்தில் நல்லா இருப்பாங்க, அப்புறம் இந்த மந்திரங்களை தீய வழியில் பயன்படுத்தினால் அவர்கள் பின் வாழ்க்கையில் மிகவும் சிரமப்படுவார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். மந்திர தந்திரங்களை இவர்கள் கற்று வேத விற்பனர்களாக இருப்பார்கள். வேதங்கள் 4 ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம். இந்த வேதங்களை கற்று அவர்கள் புரோகிதர்களாக இருப்பார்கள். ஒரு கல்யாண காட்சிக்கு ஐயர் வேணும் அப்படின்னு கூப்பிட்டா வாத்தியார் அப்படிம்பாங்க. புரோகிதராக வந்து அந்த வேதத்தை விற்பனை செய்து காசு சம்பாதிப்பவர்களாக இருப்பவர்கள். இறை அருள் இவர்களுக்கு முழுமையாக இருக்கும். அதாவது நல்லது செய்யும் பட்சத்தில். மாறாக மந்திரங்களை கற்றுக்கிட்டு நான் அதை செஞ்சிடுறேன், நான் இதை செஞ்சிடுறேன், யானையை பூனை ஆக்கிடுறேன், மலையை மடுவை மலையாக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாய் சவுடால் செய்யும் புரோகிதர்களும் இந்த மகேந்திர யோகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருந்தால் அவர்களை அதாவது அந்த வேதங்களே குழியில் புதைத்து விடும் அப்படின்னே சொல்லிடலாம். ஆக சாஸ்திர சம்பிரதாயங்களில் அதிக ஈடுபாடு உண்டு. அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை முறையாக கற்று நல்ல வழிக்கு பயன்படுத்த வேண்டும். இந்த மகேந்திர நாம யோகத்தில் பிறந்தவர்கள் ராகு உச்சமாக விருச்சகத்தில் இருந்தாலும் சரி, குரு பார்த்தாலும் சரி, நல்ல கிரகம் பார்த்தாலும் சரி, சுக்கிரன் வலுப்பெறக்கூடாது. மகேந்திர யோகத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெறக்கூடாது. அதாவது ரிஷபராசியிலோ துலாம் ராசியிலோ ஆட்சியாகவும் மீன ராசியில் உச்சமாகவும் இருந்துவிட்டால் இவர்கள் வாழ்க்கை தந்தனத்தான் போட வேண்டியதுதான். ஆக மகேந்திர யோகம் என்பது ஒரு சுபநாம யோகம். அந்த சுபநாம யோகத்தை நல்ல வழியில் நாம் பயன்படுத்திக்கிறணும். ராகு நல்ல இடத்துல இருந்தால் நல்லது நடக்கும். சுக்கிரன் அதாவது கெட்டு போகணும், 6-8 12 கெட்டு போயிடணும். உச்சம் பெற்றால் தீய நிகழ்வுகள் தான் நடக்கும் என சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுவரை பெல் பட்டனை அமுக்காமல் இருந்தால் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தவரும். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.